ஹே காய்ஸ் 50 டேஸ் ஆட்டுக்குட்டி வளர்ப்பில் நம்ம இன்றைக்கி இருக்க பார்த்தீங்கன்னா டே 36. ஸோ போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் முடியை பிடிச்சிட்டு குட்டிக்கு அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு. ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு குட்டி ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக முடியை பிடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிவார்மிங் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஏன்னா டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வைக்கிற தீனி எல்லாமே உடம்புல ஏறும். முடி இருந்தவரையும் எல்லா தீனியும் முடிக்கே போயிடும். ஸோ அதுக்கடுத்து வயிற்றில் உள்ள புழு பூச்சி இதுங்க எல்லாமே அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ டிவார்மிங் எந்த அளவுக்கு ஒரு 40 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னையை பொறுத்தவரையும். சில பேர் 3 மாதத்துக்கு பண்ணுவாங்க, ஸோ சில பேர் வந்து 1.5 மாதத்துக்கு பண்ணுவாங்க. என்னையை பொறுத்தவரை என்னென்னா ஒரு 40 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். அதனால் எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. குட்டிங்க சீக்கிரம் க்ரோத்து தான் ஆகும் அதில். ஸோ வெயிட் கெயின் ஆகலான்னு நிறையா பேர் சொல்கிறதுக்கான ரீசனுமே அதுவாக தான் இருக்கும். ஏன்னா டிவார்மிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிவார்மிங் எந்த அளவுக்கு பண்ணுறோம், அந்த குட்டியை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோமோ அப்போ தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு குட்டியிலே நம்ம வளர்ப்புலே தெரிஞ்சிடும் ஸோ அது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ பொடி குட்டிங்களை பொறுத்தவரை ஒரு 4 ml 3 ml அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ பெரிய கிடாக்கு கம்பல்சரி அல்போமராக இருந்தால் நான் ஒரு 8 mlலேருந்து 9 ml வரையும் ஊற்றி விடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்டது எல்லாமே வந்துருச்சு. ஸோ குட்டிங்க நிறையா பேர் சேல்ஸுக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த ஒரு லாட் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே கேட்ட கலர்லேயே இருக்குது. கண்கருப்பு, கருமறை, ஸோ ஒரு மாதிரி செவல முறை, அந்த மாதிரி கடைசியாக அந்த வீடியோ நான் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ நம்மளால் இப்போ தான் ஓரளவுக்கு நம்மள்ட்ட செட் ஆகிட்டு வராரு. ஸோ ஏன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுறேன், எனக்கு புரியுது. பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையும் ஒன்று ஓடிட்டு இருக்குன்றனால ஸோ ஃபுல்லாகவே நம்ம இதே மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அந்த வேலையும் ஓடிட்டு இருக்கனால இதையும் ஓரளவுக்கு சைடில் பார்த்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டை ஒன்று எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. பட் ஆனால் என்ன எடுக்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு எதுவும் தெரிந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் எப்பப்பெல்லாம் லாட் எடுக்கிறேன்னா அப்பப்போலாம் மழை வந்துடுது. ஸோ திருச்சியை பொறுத்தவரை இந்த ஒரு 3 நாளாக செம்ம மழை. ஸோ அதனால் எங்களுக்கு பச்சை எதுவுமே வாங்க முடியல. அதனால் அந்த சாக்கை போய் கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன். யாரும் இது மாதிரி விட வேணாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்க.